அனைவருக்கும் மதுரை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதியோர் நலங்காக்கும் விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இறைவணக்கம் பாட இந்திரா ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறோம். கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் மீற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வரவேற்புரை செயலாளர் எஸ் சோமசுந்தரமண்ணன் அவர்கள். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நமது நகர விடுதியிலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று முதியோர் நலன் காக்கும் விழா நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றி நடத்த வந்திருக்கக்கூடிய நம்முடைய நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர்.எம். மைரவன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்புரை ஆற்றுவதற்கு கீழச்சோல்பட்டி ஆடிட்டர் திரு மா. வெங்கடாஜலம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிறு குறிப்பு அவர்களை பற்றி. அவர்கள் நமது இங்கே மதுரையிலே தான் இருக்கிறாங்க, ஆடிட்டராக இருக்கிறார்கள். நான் கேட்டேன் ஆடிட்டர் எங்கே பண்ணீங்கன்னு. ஆடிட்டர் அவங்களாம் வெளிநாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த சிறப்பாக அங்கே முடித்து இங்கே ஆடிட்டர் பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அவங்களுடைய ஆடிட்டர் அந்த தொழிலுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஐபிசி பக்தி சேனலில் தொடர்ந்து சொற்பொழிவாற்றி கொண்டு வருகின்றார்கள். அவங்க அதிகமாக முருகனை பற்றி பேசியிருக்கின்றார்கள். முருகனுடைய தலைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஆடியன்ஸ் பார்த்தா ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் அரண்மனை சிறுவையில் நடந்த கும்பாபிஷேகத்தில் நேர்மு வர்ணனை பண்ணியிருக்கின்றாங்க. பல ஆலயங்களிலே நடந்த கும்பாபிஷேகங்களிலே அவர்கள் நேர்மு வர்ணனை செய்திருக்கின்றார்கள். அந்த யூடியூப்பில் திரு வெங்கடாஜலம்னு அடித்தா நீங்கள் அவங்களுடைய அந்த சொற்பொழிவுகளை பார்க்கலாம். வேணுங்களோ குறிச்சிக்கிறங்க. வெங்கடாஜலம் அப்படின்னு அடித்தோம்னா அந்த அவங்களுடைய அந்த சொற்பொழிவுகளை பார்க்கலாம். நல்ல ரொம்ப ஆன்மீகமாக இருக்காங்க. பார்த்தாலே அவங்க ரொம்ப ஆன்மீகம் இருக்கிறாங்க. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதுமையும் தெய்வமும் அப்படிங்கிற தலைப்பிலே அவர்கள் இன்று சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சங்க நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களை வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்விற்கு மதிய உணவு வழங்குபவர்கள் திருநகர் மற்றும் குழிவரை நகரத்தார்கள் சங்கம். அவர்களையும் அந்த அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருநகர் நகரத்தாரினுடைய சங்க தலைவர் திரு பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கின்றேன். அது மாதிரி அவங்க குழிவரை நகரத்தார் சங்க அண்ணன் சுப்பிரமணியன் வந்திருக்காங்க. அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவங்களாம் நம்ம இந்த மலர் போடும்போது என்ன நம்மளுடைய நகர விடுதிக்கிறதுனால ரொம்ப இன்முகத்தோடு அவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நன்கொடையாளர். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடக நண்பர்கள், இறைவணக்கம் பாடிய திருமதி இந்திரா ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. தலைமை உரையாற்ற எங்களது தலைவர் ஆர்.எம். வைரவன் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதியோர் நலன் காக்கின்ற விழாவுக்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேனாள் நிர்வாகத்தினர், முன்னாள் செயலாளர் வி.டி. கண்ணன் அனைவரையும் வரவேற்கின்றேன், வணங்குகின்றேன். இந்த விழாவிற்கு ஸ்பான்சர் செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருநகர் நகரத்தார் சங்கம், குழிவரை நகரத்தார் சங்கம் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தினரை வணங்குகிறேன். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் பாராட்டுகிறது, மகிழ்கிறது. இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கீழச்சொல்பட்டினுடைய ஆடிட்டர் திரு வெங்கடாஜலம் அண்ணன் அவர்கள் மதுரை நகரத்தார் சங்கம் வரவேற்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது.
யூடியூப் சேனலை பார்த்தால் ஆடிட்டர் வெங்கடாஜலன் அவர்கள் நிறைய முருகனை பற்றி செய்திகளை சொல்லி வருகிறார்கள். நிறைய பட்டிமன்றத்திலே பேசி வருகிறார்கள். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. இன்றைய தலைப்பு முதுமையும் தெய்வமும் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்பதிலே பெருமை கொள்கிறது. குறிப்பாக 1-2 மட்டும் சொல்லி அவருடைய பேச்சை தொடங்குவதற்கு விரும்புகிறேன். மதுரை நகரத்தார் சங்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது 10வது 11வது 12வது 3 செக்ஷன் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவருடைய வங்கி கணக்கிலே ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு 2000 வீதம் 105 பேருக்கு 2,10,000 ரூபாய் செலுத்தியிருக்கிறோம். அதே போல உயர்கல்விக்கு டாக்டர் VC முத்துகருப்பன் செட்டியார் அவர்களுடைய மகன் திரு M வீரப்பன் அவர்களை பார்த்து வந்தோம். எங்கள் அப்பா செய்து வந்த உயர்கல்வி படிப்புக்கு எங்கள் ட்ரஸ்ட்டும் மற்றும் பழைய ஸ்பான்சர் அவர்களிடம் பேசி உயர்கல்விக்கு உதவுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அப்ளிகேஷன்லாம் எங்கள் செக்ரட்டரி பார்த்துருப்பீங்க. உயர்கல்விக்கு கல்லூரியிலே படிக்கின்ற ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்து 31/7 நீங்கள் நகர விடுதிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனால் அவங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அவங்க சன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூட்னி பண்ணி அதுக்குள்ள பணத்தை நம்மளுடைய நகர விடுதியின் மூலமாக கொடுப்பதாக இருக்கிறார்கள். அந்த அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வந்து 31/7/2024. அதே போல் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் எல்லாரும் அனைவரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3/7/2024 சிறப்பாக உங்களோட ஆதரவோடு நடைபெற்றது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அனைத்து வேலைகளையுமே ஸ்பான்சர் மூலம் நடைபெற்றது. அதில் முக்கியம் வந்து நம்முடைய நகரத்தார் திருமண மண்டபம் டோட்டலாக பெயிண்ட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதாவது கம்ப்ளீட் ஃப்ரண்ட்லேருந்து கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, டைனிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, முழுமையாக புதுப்பிச்சிருக்கான். மண்டபத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடியை விட இப்போ வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ண வர்றாங்க. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். நைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்மளுடைய விடுதியை பொறுத்தளவுக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நமக்கு ஸ்பான்சர் மூலம் வந்திருக்கின்ற வரவு, நம்மளுடைய செலவு போக நகர விடுதியில் எந்த விதமான பணமும் எடுக்காமல் மீதம் 72,000 ரூபாய் கணக்கிலே வர வைத்திருக்கிறது. அதுக்கு வந்து தனி ஃபைல் இருக்குது, யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். மண்டலாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு வருகின்ற 20/8/24 நடைபெற இருக்கிறது. எல்லா நகரத்தார் ஆட்சிமார்கள்லாம் அன்றைக்கி வந்துடுங்க. மிகப்பெரிய ஒரு யாகத்தை வச்சு அதை முடிக்க இருக்கிறோம். ராஜாபட்டர் அவர்கள் அன்றைக்கி வர்றாங்க. அதில் வந்து எல்லா நகரத்தாரும் கலந்து கொள்ளுங்கள். மண்டலாபிஷேகத்துக்கு வந்து 1,200 ரூபாய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காலையில் 9 to 10:30 அபிஷேகம் கால டயத்தில். நல்ல சிறப்பாக நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம், எல்லாமே நாங்கள் அங்கே ஐயர் கொண்டாந்துருவாங்க. பிரசாதத்திலேருந்து, அர்ச்சனையிலேருந்து, பூமாலையிலேருந்து, பேர் நட்சத்திரம் மாத்திரம் நீங்கள் சொன்னால் போதும். அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சில தேதிகள் வந்து வேக்கண்ட் இருக்குது. உங்களுக்கு அது வேக்கண்டுடைய தேதி வந்து இங்கே மேனேஜருடைய டேபிளில் இருக்குது. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் அந்த தேதியிலே நீங்கள் நல்லா குறித்து கொள்ளலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. அதனால் நீங்கள் ஒரு என்ன வேண்டுகிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுமாரி போகும்போது நீங்கள் எல்லோரும் போகும்போது 2வது மாடியில் போய் பார்த்துட்டு போங்க. அனைத்து ரூம்களும் மிக விரைவில் ஆவணிகளுடைய கடைசி தேதியில் நாம் அதை திறக்க இருக்கிறோம். கம்ப்ளீட் மேக்ஸிமம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. லிஃப்ட்டுக்காக தான் எங்களுக்கு அது ஆவணியில் எப்படி இருக்குன்னு தெரியலை. இருந்தாலும் ஜான்சன் லிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டீமாக இருந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2யுமே சேர்த்து ஆவணியினுடைய கடைசி தேதியிலே அதை நாங்கள் நிறைவேற்றி பின்புறம் வந்து லிஃப்ட்டோடு சேர்த்து பேக் ஆஃபீஸ் ஒன்று போடுறோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்கிறது மாரி லிஃப்ட் அங்கே இருக்கிறதுனால பேக் ஆஃபீஸ் ஒன்று போடுறோம். அதுவுமே அந்த தேதிக்குள்ளே அந்த ஆஃபீஸ் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். போகும்போது எல்லோரும் மேலே போய் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு மாறுதல் இருந்தால் இப்போயே மாறுதல் செய்து கொள்ளலாம். அதுமாரி திருமண சேவையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம மாடியில் நடத்திக்கிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் நீங்கள் நகரத்தார் பெருமக்கள் அதிலெல்லாம் பயன்பெற வேண்டும். அதை துணைத்தலைவர் எங்களுடைய துணைத்தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காங்க. நடுவில் வந்து ஜாயின் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகிறது. நகரத்தாரில் நீங்கள்லாம் அதை பயன்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் நிர்வாகத்தில் முக்கியமாக ஒன்றை பேசி நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். நான் என்ன எங்களுடைய நிர்வாகத்தில் பேசலை, ஃபோனில் சொன்னதோடு தான் வச்சுருக்கோம். அது என்னென்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர். அதாவது இப்போ வந்து இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் எங்கள் ஊரில் பாகனேரியில் 4 இன்ஜினியர் தான். இன்றைக்கி 400 இன்ஜினியர் இருக்காங்க. 300 பேருக்கு வேலை இல்லை. அதேமாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ டாக்டர்ஸ். ஆனால் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ரெண்டும் தான் பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட். அதில் நம்ம நகரத்தார் பிள்ளைங்கள் யாருமே வர்றதில்லை. நகரத்தார் சங்கங்கள் அவங்கள ஊக்குவிக்கணும். அதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், கோச்சிங் சென்டர் போடணும், அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் இப்போ நாங்கள் வந்து மதுரை நகரத்தார் சங்கம் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்னு நம் நகரத்தார்களில் நிறைய பேர் படிக்கணும் ஆசைப்படுறாங்க, அது வழி தெரியாமல் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு வழி காட்டுவதற்காக எங்களுடைய சங்கம் பாகனேரியிலே வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. அதனுடைய கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ். அவங்க வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஐஏஎஸ்களுடைய டாப் லெவலில் உள்ளவங்களை இங்கே வந்து நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சு முதல்ல டீச் பண்ணுறது. அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்த பிறகு நமக்கு இடமே இருக்குது, மாடியில் இடம் இருக்குது. இப்போ வந்து மினி ஹால் வேறு போடுறோம். இடங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்து போகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம பண்ணலாம்னு இருக்கோம். பவரில் இருந்தால்தான் நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்களுக்கு அவங்க உதவி செய்ய முடியும். அதில் வந்து நிச்சயமாக ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்கள். செட்டியார்லேயே 2 ஐஏஎஸ் தான் இருக்காங்க, இப்போ பாம்பேயில் இருக்காங்க. நான் காசியிலே பொருளாளராக 2010-13 இருக்கும்போது நாசிக்கிலே நகரத்தார் ஒருத்தர் வைரங்கோயில், அவர் ஏஆர்கே அருணாச்சலம் செட்டியாருடைய சித்தப்பார் பையன் அங்கே இருந்தாங்க. அப்போ தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இடிக்கப்பட்டது. அது மாதிரி நமக்கு ஒருத்தர் இருந்தால்தான் அவங்களுடைய வேயிலே நாம் செல்ல முடியும் என்பதற்காக அந்த கான்செப்டை எடுத்திருக்கோம். இதில் வந்து அனைத்து ஊர் நகரத்தார் சங்கங்களையும் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது வந்து மதுரையை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் பிளேஸ். அதனால் இங்கே ஆரம்பிக்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. நம்ம மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, எல்லாரையுமே அதில் சேர்க்கணும். 76 ஊர் நகரத்தார் சங்கத்தையும் அதில் சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் என்று மதுரை நகரத்தார் சங்கம் விரும்புகிறது. நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவிலே இதை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண பிறகு உங்களிடம் அதனுடைய தகவல்கள் தெரிவித்து சுப்பிரமணியன் போல் உள்ளவங்க நிறைய உதவி பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு புக்ஸு தான் மெயினு. ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு பிள்ளைய தூக்கி விட்டால் போதும், அந்த குடும்பம் வந்து நல்லா வந்துடும். ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு 10 ஐஏஎஸ் வரட்டும் சார், நிச்சயமாக நம்ம நகரத்தார் சங்கம் வந்து அவங்களுக்கு பெரிய உதவி பண்ணும். இந்த கான்செப்டை எடுத்திருக்கோம். அதேமாரி வேலைவாய்ப்பு மதுரை நகரத்தார் சங்கம் முதல்ல வந்த உடனேயே நாங்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 2-3 நாட்டோடு பேசிவிட்டு கடைசியாக சிங்கப்பூர் கம்பெனியில் பேசி இப்போ 2 பேர் போய் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. நல்லா இருக்காங்க. அந்த ஃபேமிலி எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சி உங்களால் நல்லா இருக்காங்க, மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு பாராட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நாங்கள் துபாய்க்கு பேசினோம். துபாய்க்கு சென்னையிலே போய் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க. அதில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சேர்த்து 5 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க துபாய்க்கு. அது என்ன ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கியிலே செகண்ட் லைன், அண்ணனுக்கெல்லாம் தெரியும், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஃபஸ்ட் லைன் வந்து எங்களை போல் மேனேஜர்ஸ் இருப்போம். செகண்ட் லைன் அந்த கம்ப்யூட்டர்லேயே எப்படி பண்ணுவது அப்படிங்கிறது செகண்ட் லைன் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. அது வந்து துபாயிலே 5 பேரை நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்களை சென்னையில் கிடச்ச இன்டர்வியூவில் நாம் நகரத்தார் சங்கத்தின் மூலமாக அனுப்பிச்சதில் 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருக்கும் நாங்கள் விசாவுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 2வது அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. பேங்க்கில் நீங்கள் துபாய்க்கு வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பேப்பர்ஸை கொடுத்துருக்காங்க. முடிவு பண்ண வேண்டியது இந்த 5 பேரும். அதில் அவங்களுக்கு சம்மதம் தெரிவித்து போனால் நிச்சயமாக ஒரு நல்ல வே இருக்கும். அதுபோல் இந்தியாவிலையுமே நாங்கள் ஒரு 4-5 கம்பெனியோடு பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட சில ஒரு 1-2 மாதங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை நாங்கள் எங்கள் மதுரை நகரத்தார் சங்கம் வேலைக்கு அனுப்பிவிடும்.
அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுவேறு நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைகள் வேலைக்கு போவது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள் சிறு சிறு தொழில் தொடங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் ஃபண்ட்ஸ் இல்லை. எப்படி அந்த தொழில் தொடங்கணுங்கிற ஒரு வேயும் தெரியலை. அதற்காக நான் என்னுடைய இந்தியன் பேங்கினுடைய எங்களுடைய டிஜிஎம் அவர்கள் பாலசுப்ரமணியன் சாரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உங்களுடைய விடுதியிலே ஒரு டீச் பண்ணி ஒரு லோன் மேலா போட்டு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு மினிமம் 5 lakhs மாரி ஒரு ஆளுகளுக்கு கொடுத்து அதை நம்ம ஊக்குவிப்போம் சொல்லியிருக்காங்க. மிக விரைவிலே போன ஈஸியில் நான் சேங்ஷன் வாங்கிக்கிட்டேன். நம்ம பில்டிங்கில் லோன் மேலே நடக்கிறதுக்கு போன ஈஸியில் நான் சேங்ஷன் வாங்கிக்கிட்டேன். ஜோன் மேனேஜர் அவர்கள் 2 ஜோன் மேனேஜர் வராங்க, காரைக்குடி அண்டு மதுரை ஜோன் மேனேஜர் இங்கே வர்றாங்க. வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சிறு சிறு தொழில் தொடங்குவதற்கு 5லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம கரெக்டாக கட்டுவோங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த முயற்சி எடுத்துருக்கோம். மிக விரைவிலே இந்த பில்டிங்கில் ஒரு லோன் மேலா விரைவிலே நடக்க இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நகரத்தார் பிள்ளைங்களை ஊக்குவிப்பது என்பது இந்த புதிய நிர்வாகம் எடுத்திருக்கின்ற குறிக்கோள். ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக ஒரு பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். காலங்கள் நிறைய இருக்குது. அவர் ஆடிட்டர் அவங்க பேச வேண்டி இருக்கிறதுனால உங்களோட நான் நிறைய பேச இருக்கேன். இப்பொழுது என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மற்றும் இங்கே முதியோர் நலங்காக்கும் விழாவுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஆடிட்டர் வெங்கடாஜலம் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஆன்மீகம் சொற்பொழிவாளர் கீழச்செப்பட்டி. தலைப்பு முதுமையும் தெய்வமும். சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் என்னை நன்றாக படைத்தான், நான் நன்றாக தமிழ் செய்யுமாறு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனமுழுதும் சோலைக்கில்லை. நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. பன்னாரும் கனி முழுதும் நிலத்துக்கில்லை, பன் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமே பிறருக்கு உழைக்க காணுகின்றேன், நானும் பிறருக்கு உழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லிய வா சூப்பா மாணிக்கனாருடைய அற்புதமான வைர வரிகளோடு நான் முதுமையும் தெய்வமும் என்ற உரையை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முதியோர் இல்லத்துல முதுமையும் தெய்வமும், இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆரம் வைரவ அண்ணன் அவர்களுக்கு ஒரு வள்ளுவனுடைய ஒரு குறள் மிக அற்புதமாக பொருந்தோம். கூறாமை நோக்கின் குறிப்பின் எங்கான் என்று மாறாமல் மாறானீர் வைய அணிக்கு. அந்த குறள் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பிறருடைய மனதில் உள்ள கருத்துக்களை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய கடல் போன்ற வற்றாத கருணை உள்ள படைத்தவர் தான் அவர். இதற்காக அவருக்கு ஒரு சிறந்த கைதட்டல், நல்லா கைதட்டலாம். ஏன்னா இந்த குறளுக்கு பொருத்தமானவர் அவர் தான். இந்த திருப்பணிகள் செய்திருக்க அந்த நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று எடுத்துக்கொண்ட பிறகு திருப்பரங்குன்றத்தினுடைய மரகத விநாயகருக்கு அற்புதமான ஒரு குடமுழுக்கு விழா நடந்திருக்கின்றது. திருப்பணியை செய்திருக்கிறார்கள். மற்றும் இந்த மேலே நகரத்தார் சங்கத்துக்கு மேலே 10 குளிர் சாதன அறைகள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 தங்கங்களையாவது நகரத்தார்களுடைய தங்கத்தில் ஒரு 2 பேரையாவது IAS IPS ஆக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் மற்றவனுடைய மனதில் இருப்பதை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் தான் முன்னின்று செய்வது. அப்பேற்பட்ட கருணை உள்ளம் அவர்களுடைய வற்றாத கடல் நீராக அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருப்பணிகளை செய்வதற்கு இறைவன் யாரை படிப்பான்? எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த பணி எல்லாருக்குமே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அழகா சொல்வார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை வெண்பாள் வெண்ணை நல்லூர் அருள்துறையுடன் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் ஆளாமே அப்படிம்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உன்னை நான் இறைப்பணிக்காக படைத்திருக்கின்றேன். எல்லாருக்கும் அந்த பணி கிடைக்காது.
அந்த பணி யாருக்கு போய் சேரணுமோ அவங்க தான் அந்த திருப்பணியை செய்யணும். இப்ப வரும் பருவத்தில் காசி விஸ்வநாதருக்கு, காசி நாட்கோட்டை சத்திரத்தினுடைய தலைவராக நிற்பதற்கு அண்ணன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அருள் புரிய வேண்டும். மீனாட்சி சொக்கநாதருடைய பாதங்களை வணங்கி அவர் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அப்பேற்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இன்னொரு விஷயம் என்ன, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு அண்ணன் வந்து எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாசம் நீங்க பேசுறீங்களா அப்படின்ட்டு. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் எனக்கு வந்து நான் மதுரை உலக திருக்குறள் பேரவையில் வந்து வாழ்நாள் பொருளாளராக இருக்கிறேன். அதுல வந்து குன்றக்குடி திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான் தலைவர். அப்ப அவருக்கு வந்து இன்னைக்கு விழா நடக்குது அங்கே காலேஜ் ஹவுஸ்ல. வாழ்த்துறை வழங்கணும்ட்டு என்னை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நேற்று தான் அன்னை கூப்பிட்டாங்க, நான் மதுரை நகரத்தார் சங்கத்தில் ஒத்துக்கிட்டேன், அதனால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, மதுரை நகரத்தார் சங்கம் என்றால் அது மிகப்பெரிய சங்கம். நகரத்தார்கள் இந்த உலகத்திற்கே நற்பணிகளையும் திருப்பணிகளையும் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் அங்கே கலந்துக்குங்க, அடுத்த முறை குன்றக்குடி அடிகளாருக்கு வாழ்த்துறை வழங்கலாம் என்று சொன்னார்கள். அதோடு மட்டும் இல்ல, நேற்று இரவு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் மறுபடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அண்ணே நீங்க நாளை காலையில 10 மணிக்கு வந்துடுவீங்களா? அண்ணே வந்துடுவேன். உங்களுக்கு ஏதாவது வெஹிக்கிள் எதுவும் அனுப்பணுமா? அதுதான் அடுத்தவங்களுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாரும் கேட்கணுங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் கேட்கணுமாங்கிறதும் தெரியாது. ஆனா அன்னை கேட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் இது இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். அந்த கருணை உள்ளம் இருப்பவர்களுக்கு தான் மேலும் மேலும் என்னென்ன பணிகளை செய்ய தூண்டும் என்பதுதான். அப்பேற்பட்ட அண்ணனை அவர்களை வாழ்த்தி, மற்றும் இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களையும், செயலாளர் சோமசுந்தரம் அண்ணன் அவர்களையும், மற்றும் இணைச் செயலாளர் ஏ வள்ளியப்பன் அவர்களையும், மற்றும் பொருளாளர் ஏ லட்சுமணன் அண்ணன் அவர்களையும், மற்றும் இங்கு அழகாக வந்து கேட்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் அத்தனை பேர்களையும், மீனாட்சி சொக்கநாதருடைய திருவடிகளையும் உங்களுடைய திருவடி பாதங்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். எல்லா ஊர்லயும் 76 ஊர்லயும் முதியோர் இல்லம் இருக்கும். மதுரை நகரத்தார் சங்கத்துல மட்டும்தான் முதியோரை காக்கும் விழா இல்லையா? முதல்ல முதியோரை காக்கும். இப்ப நீங்க இங்க வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, கேட்கறது வந்து எவ்வளவு சிறப்பு தெரியுமா? வள்ளுவன் சொன்ன மாதிரி செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதுல எத்தனை செல்வம் இருக்கு? 5 செல்வம் இருக்கு. அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. கண், காது, மூக்கு, மெய், வாய். மெய், இந்த 5மே இறைவன் நமக்கு படைத்த படைப்பில் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதை நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா, சரியான முறையில் எதையும் பார்த்தால், சரியான முறையில் எதையும் கேட்டால், சரியான முறையில் எதையும் நுகர்ந்தால், சரியான முறையில் எதையும் மெய்ப்பட நினைத்தால், சரியான முறையில் உண்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் முதுமையே வராது என்பதுதான். நரையும் வராது, தொந்தியும் வராது, மூப்பும் வராது, நோயும் வராது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இதை அழகா மாணிக்கவாசகர் அற்புதமா சொல்லுவார். நம்ம பயன்படுத்துறோம். நமக்கு எதுக்காண்டி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான்? நமக்கு ஆன்மாவை கொடுத்திருக்கின்றான். நாம் வாழ்வதற்காக ஒரு உணவை சாப்பிடுகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தினந்தோறும் காலையில் ஒரு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, இரவு ஒரு டிஃபன், காஃபி. ஆனா நம்ம உள்ளத்துல இருக்க ஆன்மா ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு நாம் ஏதாவது உணவு கொடுத்திருக்கின்றோமா? கொடுத்துட்டு இருக்கோம், நகரத்தார்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அது சரியா கொடுக்கிறோமா அப்படிங்கிறதான் தெரியல. அந்த ஆன்மா என்பது இறைவன் கொடுத்தது. உடலுக்கு அழிவு கிடையாது, உயிருக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு அழிவு உண்டு. அப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன உணவு வேண்டும் என்பதுதான். தினந்தோறும் நாம் பாராயணம் செய்யக்கூடிய திருவாசகத்தையும் திருப்புகளையும் தேவாரத்தையும் அந்த ஆன்மாவுக்கு நாம் உணவாக கொடுத்தால், நாமும் திருமூலரை போல, நக்கீரரை போல, போகரை போல நாமும் வயது மூப்பு இல்லாமல் 400 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் கூட வாழ முடியும் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அப்ப நம்ம தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நகரத்தாருக்கு வேண்டியதே அதுதானே. நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். நமச்சிவாயம் இல்லாம நம்ம வெளியே போறதே தவறு. அப்ப நமச்சிவாய மந்திரம் தான் நம்மளை வந்து காப்பாத்துது. முதுமை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் எதுக்கு முதுமையும் தெய்வமும் எடுத்தேன்னா,
இப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கு பூரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வயசு 10 வயசு 20 வயசு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு 5 10 15 20 25 வயசு தான் இருக்கும். தமிழ் வருடம் 60. தமிழ் வருடம் 60. ஒருத்தர் பிராபவ வருஷத்துல பிறந்திருந்தா அடுத்த 60 முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு மறுபடி 1வது வருஷம் வந்துடும். இப்ப ஒருத்தருக்கு 70 வயசு இங்க இருக்காங்கன்னா அவருக்கு 10 வயசு தானே. 75 என்றால் 15 தானே. அப்ப எதுக்கு இவங்களுக்கெல்லாம் முதுமை இல்லையே? அதனாலதான் உக்கிரத சாந்தி சசிய பூர்த்தி பண்ணிக்கிறாங்க 60ல. பண்ணின பிறகுதான் மறுபடி முதல் வருடமாக ஆரம்பிக்கிறது. அப்ப மறுபடி முதல் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் குழந்தையாக மாறிவிடுகின்றார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, முதுமையும் தெய்வமும் ஒன்று. இதுதான் அந்த நல்லா கைதட்டலாம். கைதட்டுறதுனால உங்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. ஏன்னா மூளை வளரும். மூளை நல்லா வளரும். வளரும்னா நல்லா செடி மாதிரி வளராது. அறிவு என்னும் இருளை விரிய செய்யும், அறியாமை என்னும் சுருளை சுருங்க செய்யும். நல்லா கைதட்டும் பொழுது நம்ம மூளையில் இருக்க அறிவு என்பது அதுதான் விரிய செய்யும் சொல்றேன். அது சுருங்கி கிடக்கு, அதை நம்ம விரிய செய்யணும். அறியாமை என்னும் இருளை மேலும் விரிவுபடுத்தாமல் அதை சுருங்க செய்ய வேண்டும் என்பதுதான். அப்ப நம்ம இப்ப முதியோராய் இருக்கோம், அது நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? என்ன ஆயிடுச்சு? நம்ம யாரை தேடி போறோம்? பிள்ளைங்களை தேடி போகணுமா? மகளை தேடி போகணுமா? என்ன பண்றோம்? நம்மள்ட்ட கையில இருப்பு இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஆனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு மூச்சு போகும் பொழுது நம்ம அதை இறைவனிடம் வாங்க முடியாது. எத்தனை கோடி இருந்தாலும் அந்த பிராண வாயு, இந்த பிராண வாயுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன் கேளுங்க. ஒரு அரசன் ஒரு நாட்டில் இருந்தான். அந்த ஊர்ல ஒரு விறகு வியாபாரி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு போய் அந்த விறகை வெட்டி கரியா எரிச்சு அந்த கரியை வித்துட்டு வருவான். அவனுக்கு தினந்தோறும் அதுல 1 ரூபாய் கிடைக்கும். இந்த 1 ரூபாயை வச்சுதான் அவனுக்கு 6 பிள்ளைங்க, 6 பெண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள். புருஷன் பொண்டாட்டி 2 பேரு, 12 பேருக்கு உடுத்த துணி கிடையாது, சட்ட துணி கிடையாது. தோலும் அதாவது வயிறும் முதுகும் ஒன்னா ஒட்டி போயிருக்கும். அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கான். ஒரு நாள் அரசன் அவனை பார்க்கும் பொழுது, நீ ஏன் இவ்வளவு வறுமையாக இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, நான் தினந்தோறும் காட்டில் உள்ள விறகை வெட்டி அதை கரியாக்கி விற்று சம்பாதித்து வருகிறேன், ஆனால் எனக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நான் உன்னை பணக்காரனை ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய சந்தன காடு, சந்தன மரம் இருக்கக்கூடிய அந்த காடை அவனுக்கு இனாமாக கொடுக்குறான். சந்தனம் ஒரு மரத்தை வித்தா 1000 ரூபாய் கிடைக்கும் அந்த காலத்துல. அப்ப என்ன பண்றா, சரி ரைட்டு இவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. 1 வருஷம் கழிச்சு மறுபடி திரும்ப வர்றான் அரசன். அப்பொழுது அந்த விறகு வியாபாரியை பார்க்கும் பொழுது அவன் பார்க்கறான், மறுபடி அதே மாதிரிதான் இருக்கான். வயிறு ஒட்டி போயிருக்கு, தோல் முதுகும் வயிறு ஒன்னாதான் இருக்கு. எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. மாளிகை இல்லை, பொண்டாட்டிக்கு துணி இல்லை, பிள்ளைகளுக்கு சட்ட துணி இல்லை, எதுவுமே இல்லாம அப்படியே இருக்கான். என்னடா செஞ்ச அப்படின்ட்டு அந்த அரசன் கேட்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், ஐயா நீங்க கொடுத்த அந்த காடு, சந்தன காடுல 900 மரத்தை நான் வெட்டி கரியா எரிச்சு வித்துட்டேன், அதுலயும் 1 ரூபா தான் கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அரசன் சொல்றான், அவன் மூடனாக இருக்கின்றான். அதாவது சந்தன மரத்தை கொடுத்தா கடவுள் நமக்கு ஆன்மா என்ற ஏழையை கொடுத்து, காடு என்ற உடம்பை கொடுத்து, சந்தன மரம் என்ற பிராணவாயுவை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அந்த பிராணவாயுவை நல்ல வழியில் பயன்படுத்தாமல், பூஜை பாராயணம் தியானம் போன்றவற்றில் பயன்படுத்தாமல், மது மாது குதிரையாட்டம் அந்த மாதிரி மற்ற வழிகளில் செலவழித்து நாம் அந்த பிராணவாயுவை நம் உள்ளிருந்து கரியாக வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிராணவாயுவை சந்தன மரமாக வெளியேற்றினால் உங்களுடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக. ஆக நம்ம ஒவ்வொரு பிராணவாயு வெளியே விடும் பொழுது என்ன சொல்லி விடணும், ஒவ்வொரு மூச்சு வெளியே வருது இல்லையா, நம்ம மூச்சை பார்க்கறதே இல்லை. நம்ம நடக்கிறோம், போறோம், வர்றோம், நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மூச்சு 1 நிமிஷம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மூச்சு நமச்சிவாய மந்திரத்தால் தான் அது போய் கொண்டிருக்கிறது. அந்த மூச்சு தான், அந்த பிராணவாயு வெளியே வரும் பொழுது அதை நல்ல விதமாக நாம் பயன்படுத்தினால் நமக்கு முதுமையே கிடையாது. முதுமை எதுக்கு வருது? சரியாக பயன்படுத்தல. அந்த பிராணவாயுவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சந்தன மரம் போல் சந்தன காற்றாக நாம் பயன்படுத்த வேண்டும்.
நமச்சிவாயம் 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 நல்ல மந்திரம். நமச்சிவாயம் 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 நல்ல மந்திரம். நாளும் சொல்ல நமக்கு நன்மை வந்து சேர்ந்திடும். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்னும் மந்திரம் விடாத வினைகள் தொடாமல் காக்கும் மந்திரம். விடாத வினைகள் தொடாமல் காக்கும் மந்திரம். இப்படி ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்லணும். தினந்தோறும் சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்? மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய நெஞ்சாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம வாயில மட்டும்தான் நமச்சிவாயம் சொல்ல முடியும் இல்லையா? நம்மளுடைய கால் சொல்லுமா நமச்சிவாயம்? இல்லை நம்மளுடைய தலை சொல்லுமா நமச்சிவாயம்? இல்லை நம்மளுடைய கால் விரல்கள் தான் நமச்சிவாயம் சொல்லுமா? இல்லை நம்ம கையில் உள்ள விரல்கள் தான் நமச்சிவாயம் சொல்லுமா? சொல்லாது இல்லையா? இப்ப சொல்லும், கேளுங்க. நீங்க காலையில எந்திரிச்சு கண்ணாடியை உங்க முகத்துல பாத்தீங்கன்னா நமச்சிவாயம் சொல்லிட்டு பாருங்க. பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வச்சிங்கன்னா அதுல நமச்சிவாயம் சொல்லிட்டு வைங்க. பிரஷை எடுத்து வாயில வைக்கும் பொழுது நமச்சிவாயம் சொல்லுங்க. தலை சீவும் பொழுது சீப்பை எடுத்து நமச்சிவாயம் சொல்லுங்க. முடியே சேர்ந்து நமச்சிவாயம் சொல்லும். காலில் செருப்பு மாட்டும் பொழுது நமச்சிவாயம் சொல்லிட்டு மாட்டுங்க. செருப்பும் நமச்சிவாயம் சொல்லும். உங்களுடைய கால் விரல்களும் நமச்சிவாயம் சொல்லும். உணவு எடுத்து வாயில் வைக்கும் பொழுது நமச்சிவாயம் சொல்லுங்க. அப்ப அந்த உணவும் நமச்சிவாயமாக மாறும். உங்களுடைய உண்ணக்கூடிய வாயும் நமச்சிவாயமாக மாறும் என்பதுதான். இப்ப எல்லாமே சொல்லும் இல்லையா? அப்ப நம்ம மந்திரத்தை வந்து தினந்தோறும் என்ன பண்ணணும்? மறக்காமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இல்லையா? இமை கூட ஒரு நிமிஷம் மறக்கலாம், ஆனால் நான் நமச்சிவாயத்தை மறக்க கூடாது. அதுக்கு தான், அதாவது முதுமையில போய் நம்ம நமச்சிவாயத்தை சொல்றதை விட இளமையிலேயே நமச்சிவாயத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் முதுமையில் நாமும் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது தெய்வம் ஆகலாம் என்பதுதான். அதாவது நிறைய பேருக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். தானமும் தர்மமும். தானமும் தர்மம்னா என்ன? தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் பண்ணணும் இல்லையா? அதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தானமும் தர்மம் என்றால் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் பண்ண வேண்டும். அப்படி அல்ல. தன்னிடம் இருப்பதை எல்லாம் தானம் தர்மம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கிறது? புண்ணியம் தான் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நாம் கொண்டு செல்லும் பொழுதுதான் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தானமும் தர்மமும். தான தர்மம் நாம் மற்றவர்களுக்கு பண்ணுகிறோம். அப்படி மற்றவர்களுக்கு பண்ணும் பொழுது அது நமக்கு என்ன தான தர்மம் கிடைக்க வேண்டும்? எல்லாவற்றையும் இழந்துவிட்டு, பட்டினத்தார் சொன்ன மாதிரி, நான் எல்லாத்தையும் இழந்து விட்டாலும் சரி, என்னையே இழந்தாலும் சரி, நான் உன்னை இழக்க மாட்டேன் சொன்னார் இல்லையா பட்டினத்தாரு? எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, நான் என்னையே இழந்தாலும் சரி, நான் உன்னை இழக்க மாட்டேன். அந்த மாதிரி நமக்கு வந்து பிறக்கும் பொழுது நமக்கு இறைவன் எழுதப்பட்ட விதி. எங்கு பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எங்கு வாழணும், எப்படி வாழணும், எங்கு இறக்கணும், எப்படி இறக்கணும், எழுதப்பட்ட விதியை நம்ம மாற்ற முடியாது. இப்ப நான் கீழச்சல்பட்டியில பிறந்திருக்கேன், நான் மதுரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் எங்க இறப்பேன்னு எனக்கு தெரியாது. இறந்த பிறகு யாருக்கும் தெரியாது. அப்ப அதுல என்ன பிரயோஜனம்? அப்ப இருக்கும் வரை நாம் என்ன புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான். அதாவது இன்றைய சடலத்தை நாளைய சடலங்கள் தூக்கி செல்கின்றன. நாளைக்கு நமக்கு யாரு என்னன்னே தெரியாது. நாளைக்கு நம்ம உத்தரவாதம் இருப்போமான்னு தெரியாது. ஆனா நமச்சிவாய மந்திரத்தை மட்டும் சொன்னோம்னா முதுமையிலும் தெய்வமாக நாம் உறுதியாக நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோக இன்னொரு விஷயம், எல்லாருமே காசிக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா? காசியில போயிட்டு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வருவீங்க இல்லையா? பிடிச்சதை விட்டுட்டு வருவீங்களா, பிடிக்காததை விட்டுட்டு வருவீங்களா? பிடிச்ச காய்கறிகள், ஒரு பழம், அப்படித்தானே விட்டுட்டு வருவீங்க. இதுதான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொன்ன விளக்கம். நான் ஒரு புஸ்தகத்தில் படித்த வரலாற்றை நான் இங்கு சொல்லுகிறேன். அதாவது காய்கறிகளை விடுதல் அல்ல, உங்களுடைய கோபம், வெறுப்பு, மாயை, அருவருப்பு, பொறாமை, மற்றவர்களிடம் உள்ள கோபதாபங்கள், இதை அத்தனையும் விட்டு வரணும். காய்தலை விட்டு வர வேண்டும் என்பதுதான். காசியில காய்தலை விட்டு வர வேண்டும். காய்தல் என்று சொல்லி அது காய்கறியாக மாறிவிட்டது என்பதுதான். காய்தல் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதை விடணும்? கோபத்தை விட்டுறணும். அடுத்த வீட்டில் நம்ம குப்பையை தள்ளாம இருந்தாலே அது பெரிய விஷயம். அது தள்ளனா நான் அடுத்தவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி விடுவோம்.
அந்த மாதிரி கோபத்தை முதல்ல விடணும், ஆசையை அறவே விட வேண்டும். ஆசையை அறவே விட்டால்தான் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? சுத்தமா இருக்கும். உடல் அழுக்கை நீரினால் கழுவலாம், குடல் அழுக்கை மருந்தினால் கழுவலாம், உள்ள அழுக்கை நமச்சிவாய மந்திரத்தின் மூலமாக தான் கழுவ முடியும். இதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நாம எப்பவுமே சந்தோஷமாக, அதாவது இன்ப துன்பம் எதுவும் நிலையானதல்ல. இன்பமும் 10 நிமிஷத்துல கடந்து போயிடும், துன்பமும் 10 நிமிஷத்துல கடந்து போயிடும். இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்ல போறேன். இப்ப ஆலிசூலும் உலகமெல்லாம் பரதனை ஆள இரு தாள் சடைகள் தாங்கி தங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி நீ ஈரேல் ஆண்டுகள் சென்று வா என்று அரசன் இயம்பினான் என்று யார் சொல்லுவா? கையை. ஆனா அரசன் தசரதன் சொல்லல, கையை தான் சொல்ற. அப்ப அவன் சொல்லும் பொழுது அதாவது என்ன சொல்றான்னா, முதல் நாள் பட்டாபிஷேகம் என்று தசரதன் சொல்லுகிறான். ஆனா கையை அடுத்த நிமிஷமே என்ன சொல்றா? நீ காட்டுக்கு போன்னு சொல்ற. இப்ப அவருடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? இப்ப நமக்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு இந்த கார் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சந்தோஷமா இருப்போம். அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கார் உனக்கு இல்ல தம்பிக்கோ அண்ணனுக்கோன்னு சொன்னா அவ்வளவுதான், அதை கோச்சிட்டு ஓடி போயிடுவான். அவனுடைய முகமே ஒரு மாசைக்கு அவனுடைய முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாது. ஆனா கம்பராமாயணத்தில் கம்பன் அழகாக ராமனை எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? மெய்த்துரம் மேவு என்ற போதிலும் இத்திரம் துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை ஒத்திருக்க உண்ணுவாள் அப்படிங்கிறான். எதுக்காண்டி இதை சொல்ல வரேன்னா, ஒரு சுவத்துல வரைஞ்ச சித்திரம் தாமரைப்பூ எவ்வளவு அழகாக இருக்குமோ, அந்த தாமரைப்பூ பக்கத்துல போய் நம்ம அழுதாலும் அது அப்படியே தான் இருக்கும், சிரிச்சாலும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ராமன் இருந்தான் என்று கம்பன் சொல்லுகிறான். அப்ப ராமன் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறான். நமக்கு வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்திரை ஒத்திருக்க உண்ணுவாள் என்பது போல் நாமும் இருக்க பழகி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நம்ம முதுமையில் என்ன பண்ண போறோம்? மகே மருமக பேரன் பேத்தி ஏதாவது தப்பு செஞ்சா நமக்கு கோபம் வரும். இருக்கிறத பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்கள்ட்ட கை நீட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கும் வரை பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பற்றி எப்ப வச்சுக்கணும்? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல். நம்ம அந்த எந்த அளவுக்கு, அதாவது விருப்பம் இல்லாத பொருள்கள் மீது நாம் ஆசை வைத்திருந்தால் அதன் மீது அந்த பொருள்களினால் நமக்கு துன்பம் வரும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? நீங்க யார் மேலேயுமே பற்று வைக்காதீங்கன்னு சொல்றாரு. யார் மேலேயுமே பற்று வைக்காதீங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும் எதன் மீதும் பற்று வைக்காதீர்கள். பற்று வைக்க வேண்டியது சிவபெருமானுடைய திருவடியை பற்றன சிக்கன பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சிவபெருமானுடைய திருவடிகளை சிக்கன பற்றி கொண்டால், ஆனா அதுக்காண்டி இப்ப நான் சொல்றதுனால இல்ல, நீங்க கேட்கலாம், என்னடா குழந்தையெல்லாம் இருக்கு, பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க, நம்ம பற்று வைக்காம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. பற்று வைக்கலாம். எப்படி பற்று வைக்கணும்னா, சிவன் மீது பற்று வைக்கலாம். ஆனால் நம் கூட எதுவுமே வராது. மனைவி மக்கள் எதுவுமே வராது. பட்டினத்தார் சொன்ன மாதிரி காதறந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு என்பது எதுவும் கூட வராது. புண்ணியம் மட்டும்தான் நம் கூட வரும். ஆனால் அவர்கள் மீது கருணை உள்ளமும் பாசமும் வையுங்கள். கருணை உள்ளமும் பாசமும் வையுங்கள். அது போதும். இப்ப அன்னை செஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி திருப்பணிகள் நல்ல உதவிகளை செய்யும் பொழுது இன்னும் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்த பிறகு அவர்களுடைய பேர் சொல்லப்படும். அந்த காலத்துல கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழன் கட்டினா. அப்ப அந்த கோயில்ல அரண்மனைகளை கட்டினார்கள், அரண்களை கட்டவில்லை. அரண்மனைகள் என்றால் அவர்களுடைய அந்தப்புறம். மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டல, அரண்மனைகள் என்றால் கோவில்களை கட்டினார்கள். அந்த கோவில்களை கட்டினதுனாலதான் இன்னைக்கு கங்கை கொண்ட ராஜராஜ கோயில், அது பழனி, திருச்செந்தூர், இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் நம்ம போய் வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஆக நம்ம கட்ட வேண்டியது எதை கட்ட வேண்டும்? அரண்மனை போன்ற கோவில்களைத்தான் நாம் கட்ட வேண்டும். அப்படி கட்டினா அந்த திருப்பணி, அதுதான் சொல்லுவாங்க, மஞ்சள் புள்ளினால் கட்டினால் 1 கோடி ஆண்டு, செங்கலால் கட்டினால் 10 கோடி ஆண்டு, கருங்கல்லினால் கட்டினால் கைலாசத்தை விட்டே அகலமாட்டார்கள் அப்படிம்பாரு.
மண்ணினால் கட்டினால் 1 கோடி, மஞ்சம் புல்லினால் கட்டினால் 10 கோடி, செங்கல்லினால் கட்டினால் 100 கோடி ஆண்டு, கருங்கல்லினால் கட்டினால் 100 கோடி ஆண்டு இல்ல கைலாசத்தை விட்டே அகல மாட்டார்கள் என்பார்கள். அதனாலதான் இந்த குடமுழுக்கு விழாவில் அப்படி பண்றாங்க. இந்த குடமுழுக்கு விழா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஒரு விஷயத்தை அதில் சொல்லிட்டு அப்படியே உள்ள வரேன். அதாவது வான மண்டலத்தை 12 பகுதிகளாக பிரித்திருக்கிறாங்க. குரு மகர ராசிக்கு வர்றதுக்கு 12 மாசம் ஆகும். மகாமக நட்சத்திரம் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும் இல்லையா? அற்புதமான குறிஞ்சி மலர் பூக்கிறது 12 வருஷம் ஆகும். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா நடத்துகிறது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் 3 முறை குடமுழுக்கு விழாவை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினை நசிந்து விடும். 6 முறை குடமுழுக்கு விழாவை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுமுக பெருமானுடைய திருவடியின் பேரின்ப காட்சி கிடைக்கும். இப்ப இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தை சொல்லும் பொழுது 6 படை வீடு, தெற்கே திருப்பரங்குன்ற முதல் படை வீடு, வடக்க பழமுதிர்ச்சோலை ஆறுமுக பெருமானுடைய 6ஆம் படை வீடு. இதை விட இன்னொரு சிறப்பு என்ன இருக்கு தெரியுமா? விநாயக பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. அதுல 4ஆம் படை வீடு மீனாட்சி சொக்கநாதர் கோயில சித்தி விநாயகர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த 6 படை வீடான விநாயக பெருமான் 4ஆம் படை வீட்டிற்கும் முதல் படையான முருகப்பெருமான் 6ஆம் படையான பழமுதிர்ச்சோலை இதன் நடுவே மதுரை நகரத்தார் சங்கம் இருந்து நல்ல திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த திருப்பணி செய்யக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போமாக இல்லையா? இதெல்லாம் இறைவன் பணித்த பணி. இறைவன் யாருக்கு பணிக்கிறான் என்பதுதான். அப்ப இந்த குடமுழுக்கு விழா எதுக்கு நடக்குது? 12 வருஷத்துக்கு ஒருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தேன். முதல்ல 3 வருஷம் கருவறையில சாமி அதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த 3 வருஷம் பலிபீடத்துக்கு வந்துடும். அடுத்த 3 வருஷம் கொடிமரத்துக்கு வந்துடும். அடுத்த 3 வருஷம் திரும்ப அப்படியே விமான கலசத்துக்கு போயிடும். அப்ப விமான கலசத்துக்கு போயிருச்சுன்னா மறுபடி கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் கல்லாகாமல் பார்த்துக்க வேண்டும். கல்லா இருக்கக்கூடிய கடவுளை நாம் கடவுள் சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குடமுழுக்கு விழா. விமான கலசத்திலே மறுபடி புனித நீரை ஊற்றி அந்த கடவுளுக்கு சக்தியை ஏற்படுத்தி கல்லை கடவுளாக மாற்ற வேண்டும். அதாவது இன்னொரு விஷயம் இல்ல, கல்லு எப்படி வேணாலும் மாறும். கல்லு கடவுளாகவும் மாறலாம், வரக்கூடிய வாசப்படியாகவும் மாறலாம். நெல்லு உணவுக்கு அன்னதானமாகவும் மாறலாம். அதாவது இறைவனுக்கு படைக்கக்கூடிய பிரசாதமாக மாறும். நாம் சாப்பிடக்கூடிய உணவாகவும் மாறும். நாம் சாப்பிட்ட உணவு என்றால் இதுவரைக்குத்தான் ருசி, அதற்கு பிறகு மலமாக மாறிவிடும். ஆனால் இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு பிரசாதமாக மாறும். ஒரு புல்லை எடுத்து விநாயக பெருமானுக்கு செஞ்சா நமக்கு என்னென்ன புல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, புல்லுக்கு அவ்வளவு பெரிய பலன் இருக்கு. தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவுண்டிய முனிவர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மனைவி கர்ப்பிணி அனுசூயை. அவர் எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு அருகம்புல்ல மட்டும் வச்சுதான் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார். மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த அரசனுக்கிட்ட போய் பொன்னும் பொருளும் வாங்குவதற்காக அரசனை புகழ்ச்சியாக பாடி பொன்னும் பொருளும் வாங்கி கொண்டு வருவாங்க. அப்ப ஒரு நாள் அவருடைய மனைவி கேட்கிறா, கவுண்டிய முனிவருடைய மனைவி, என்னங்க எல்லாருமே பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வராங்க, நம்ம அப்படியே அந்தனராக பரதேசியாகவே இருக்கிறோமே, நமக்கு வாழ்க்கையில சுபிட்சமே வராதா அப்படின்ட்டு. அப்பதான் அவர் கவுண்டிய முனிவர் சொல்றாரு, ஒரே ஒரு தர்ப்பப்புல்லை எடுத்து கொண்டு போய் நீ இந்திரலோகத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டு இதற்கு தேவையான பொன்னும் பொருளையும் வாங்கி வா அப்படின்ட்டு. அப்ப அவருடைய மனைவி அனுசூயை என்ன நினைக்கிறா, என்னடா தர்றான், ஒரு கட்டு புள்ளையா தரக்கூடாது, ஒரே ஒரு புள்ள தரான், இதுக்கு என்ன தரப்போறாங்க? அப்ப அந்த புல்லை கொண்டு போயிட்டு அந்த இந்திரலோகத்துக்கு போகும்பொழுது இந்திரன் காவலாளி கேட்கிறாரு, இந்த மாதிரி கவுண்டிக முனிவருடைய மனைவி அனுசூயை வந்திருக்காங்க, ஒரே ஒரு புல்லை கொண்டு வந்திருக்காங்க, அந்த புல்லுக்கு பொன்னும் பொருளும் கேட்கிறாங்க. இந்திரன் ஏளனமாக சிரிக்கின்றான். அப்பொழுது அந்த அனுசூயை சொல்றா, என்னுடைய கணவர் இட்ட பணி இது. அப்ப அவன் சொல்றான், நான் இதுக்காண்டி ஒரு 5 பொற்காசுகளை தருகிறேன் என்று சொல்லுகிறான். இல்ல இல்ல, எனக்கு 5 பொற்காசுலாம் நீங்க இனாமா தர வேண்டாம், இந்த புல்லுக்கு, இந்த தர்ப்பை புல்லுக்கு என்ன சமமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் அப்படிங்கிறான். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு சின்ன அழகான திராசை எடுத்து ஒரு பக்கம் அந்த தர்ப்ப புல்லை வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பொற்காசுகளை வைக்கிறான். பொற்காசுனுடைய தட்டு மேல் நோக்கி இருக்கின்றது, தர்ப்பை புல்லுடைய தட்டு கீழ் நோக்கி தான் இருக்கின்றது. 1 காசு 2 காசு 3 காசு 101 பொற்காசுகளை வைக்கிறான். அப்பவும் அந்த தர்ப்பை புல் தட்டு மேலே ஏறல. என்னடா ஆச்சு? தன்னுடைய காமதேனு கற்பக விருட்சம் அத்தனையும் கொண்டு வைக்கிறான்.
கடைசியா தன்னுடைய கிரீடத்தையே கொண்டு வந்து இறக்கினார். கிரீடத்தை இறக்கி வச்சா நாட்டையே அடகு வச்ச மாதிரி, அத்தனையும் அடகு வச்சு அப்ப அந்த புல்லு தற்பை புல் வந்து மேல வரல, சமமா வரல. இது என்னடா வம்பா போயிருச்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி தேவலோகத்துல இந்திரன் அவ்வளவு பேரையும் குபேரன் அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து வைக்கிறான். அப்பவும் ஏறல. அப்ப மும்மூர்த்தி தெய்வங்களாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் கூப்பிடுறான். மூவரும் தன்னுடைய தேவியர்களுடன் வருகிறார்கள். வந்து அவங்களும் மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்பவும் தட்டு சமம் ஆகவில்லை. அப்பொழுதுதான் சிவபெருமான் தன்னுடைய ஞான சக்தியால் பார்க்கிறார், விநாயகர் பெருமானுக்கு தற்பை புல்லை இந்த உலகத்திற்கு புகழ் வெளியே தெரியப்படுத்துவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார் என்று கவுண்டிய முனிவர் என்று எல்லாருமே முக்கோடியும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் அப்படியே கவுண்டிய முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்து விடுகிறார்கள். இதை பார்த்த கவுண்டிய முனிவர் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் பார்த்து அப்படியே விழுகிறார். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்குங்க, அதாவது முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்களெல்லாம் நம்ம இடத்துக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர வச்சிருக்காரு அந்த கவுண்டிய முனிவர். எதுல? ஒரே ஒரு தற்பை புல். அந்த புல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதுதான். அதுல இருந்து என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு அதாவது கற்பக விருட்சம், காமதேனு அத்தனையும் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும் என்று. ஆக ஒரு நெல் அரிசி வந்து அது உணவாக மாறும், இறைவனுக்கு பிரசாதமாக மாறும். கல் வாசற்படியாக மாறும், இறைவனுக்கு உள்ளே கருவறையில் வந்தால் கடவுளாக மாறும். நம்மளுடைய சொல் வாழ்த்தவும் செய்யலாம், வசை பாடவும் செய்யலாம். 24 மணி நேரமும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐஸ்பெட்டிக்ல இருக்க மாதிரி இருக்கு நாக்கு. ஆனா வெளியில ஒரு வினாடி வெளியே வரும்பொழுது கோவப்படுறோம் பாத்தீங்களா? ஒருத்தர் காலில் மிதிச்சுட்டா, ஒருத்தர் இடிச்சுட்டா கோபம் வருதுல்ல? அந்த கோபம் வராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதுமையிலும் அதை இளமையிலே கற்றுக்கொண்டால், அதுக்கு தான் அந்த நமச்சிவாய மந்திரத்தை முதுமையோடு சேர்த்து சொல்றேன். முதுமையும் தெய்வமும், முதுமையே தெய்வம் தான். 60 வயசுக்கு மேல அவங்க வந்து தெய்வம் தான்.